ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு குழந்த பிறந்து 2 வருஷம் கழிச்சு தான் வந்து யூஎஸில் வந்து இந்தியாவுக்கு போக முடிஞ்சுச்சு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இது இங்கே வந்து அதுக்குள்ளேயும் என் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கடுத்து வந்து ஹோட்டல்லாம் போகும்போது வந்து அங்கே என்னோடய பையன் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்து நல்லா தமிழ் பேசுகிறானே, நல்லா பேசுகிறானே அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி தான் நான் வந்து பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி பேசி தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து நாங்கள் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு போனோடனே ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவுக்கு போகிறதுனால அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஒரு தாத்தா பாட்டியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து வந்து எங்கள் ரிலேஷன்லேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஊர்லேருந்து வந்திருக்கோம்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அட்டென்ட் பண்ண போனோம். பார்த்திங்கன்னா ரூமில் இருந்தப்போ வந்து என் பையன்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து எப்படி பேசுகிறான் என்ன இதுன்னு பார்க்குறது மாதிரி பேச்சு கொடுத்தாங்க. என் பையன் நல்லா பேசினான். எல்லாத்தையும் காமிச்சு என்னென்ன ஏது அப்படின்லாம் கேட்டாங்க. எல்லாமே கரெக்டாக சொன்னான், நல்லா பேசினான். ஆனால் அதுக்கடுத்து ரூமை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே நிறையா ஆள்க வந்து ஹாலில் இருந்தாங்க. ஹாலில் வச்சு என்ன இது உங்கள் பையன் ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறான், அதுவும் முக்கியமாக இங்கிலீஷ் சுத்தமாக பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இன்சல்ட் பண்ணாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து என்ன ரியாக்ட் பண்ணணும் இதுக்குன்னே எங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ரூமில் வச்சு அப்போ தான் நல்லா பேசினாங்க. அது எதுக்கு இவ்வளோ பேர் முன்னாடி இப்படி எதுக்கு இன்சல்ட் பண்ணணும், அதுவும் கூப்பிட்டுட்டு எதுக்கு இன்சல்ட் பண்ணணும்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. அதுக்கடுத்து வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அந்த நிமிஷத்தில். அதுக்கடுத்து வந்து யூஎஸ்க்கு வந்தாச்சு கொஞ்ச நாள் கழிச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் என் பையன் வந்து அதை கவனிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. அது கவனிச்சானா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து வந்து கிளாஸு இதெல்லாம் சேர்த்து விட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கவனிச்சானான்னு தெரியல, அவங்க இன்சல்ட் பண்ணதா. ஆனால் அவன் அதுக்கடுத்து வந்து அவார்டு எத்தனை வாங்கியிருக்கான்னு பாருங்கள். இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் ஆனால் ஃபஸ்ட்டு வாங்கின அவார்டு அப்போ எனக்கு அவங்க இன்சல்ட் பண்ணது நல்லா ஞாபகம் வந்து எனக்கு வந்து அதில் வந்து பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த மாதிரி ஆள்கள் வந்து வம்படியாக கூப்பிட்டு நம்மளை ஃபங்க்ஷனுக்கு நம்மளை புட் டவுன் பண்ணணும்னு நினச்சி, நம்மளை சப்ரஸ் பண்ணணும்னு நினச்சி இந்த மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்போ வந்து என் பையன் நல்லா படிப்பான், அவங்களுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி சண்டையெல்லாம் போடுறத விட்டுட்டு வந்து கம்முன்னு நம்ம வேலையை, நம்மளோட கடமை என்னவோ அதை நம்ம செஞ்சு இந்த மாதிரி சாதிச்சு காமிக்கிறது தான் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து திரும்பி கொடுக்குற வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பதிலாக இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சண்டை போடுறது, உங்களுக்கு என்ன தெரியும் என் பையனை பற்றி, அந்த மாதிரிலாம் சண்டை போடாமல் இந்த மாதிரி என் பையன் வந்து இந்த மாதிரி சாதிச்சு காமிச்சிருக்குது, இதுதான் வந்து அவங்களுக்குரிய சரியான பதில்னு வந்து நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.